அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 110 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, தங்சானுக்கு அவங்க அப்பா ட்ரைனிங் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாரு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கல் போன் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ அந்த ஒரு ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருக்கு. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஆக்சுவலாக இந்த ஒரு சோல் போன் இருக்கு இல்லையா, சோல் போன் அப்படிங்கிறது சோல் ரிங்கோட ரொம்ப ப்ரெஷியஸ். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சோல் மாஸ்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனோட லெவல் வந்து 1ல் தான் இருக்குது அப்படின்னா, அவனால் கூட ஒரு செஞ்சுரி மில்லேனியம் சோல் போன் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ண முடியும். இப்போ தங்சானுடைய உடம்புக்குள்ள இருந்து ஸ்பிரிட் பவர் அப்படிங்கிறது நிறைய வெளியில வருது. இது அவங்க அப்பா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து சென்ஸ் பண்ண முடியுது. ஒவ்வொரு க்ரீச்சர்ஸையும் அவனால் வந்து பார்க்க முடியுது. அதாவது ஒரு 100 மீட்டர் ரேடியஸ்க்கு என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே இவனால் வந்து சென்ஸ் பண்ண முடியுது. இப்போ திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒரு குரல் கேட்குதுங்க. அவன்கிட்ட யாரோ பேசுகிறாங்க. அந்த டைமில் அவனுக்கு கண்ட்ரோல் அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ் ஆகுது. அவங்க அப்பா என்ன சொல்கிறாருங்க பாரு, ஸ்பிரிட் பவரை ரிலீஸ் பண்ணிடாத, அப்புறம் கண்ட்ரோல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இருந்தாலுமே இவனுக்கு நல்லா தெரியுது இவனோட ஸ்பிரிட் பவருக்கு ஏதோ ஒன்று ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது என்ன அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ ஒரு வழியாக அந்த சோல் போன் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிட்டாங்க. ஆனாலுமே பொத்துன்னு பயபுல கீழே விழுந்துருச்சு. அவனுக்கு எதுவும் ஆகலை, டயர்ட்னஸ் தான். அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவனுக்கான சாப்பாடு தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு மனுஷனும் சாப்பிட்டு படுக்கவே படுத்துட்டாரு. படுத்து காலையில் எந்திரிச்சிட்டாரு. இன்னுமுமே அவன் வந்து ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக பயபுல ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு கண்ணையும் திறந்துருச்சு. அவனோட கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ளோ ஆகுது. அவனால் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியுது அவனுக்குள்ள. அவனுடைய பர்பிள் டீமனை என்னங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனால் இந்த ஒரு சோல் போன் அப்சர்வ் பண்ணால, அந்த ஒரு சோல் போன் அவனுடைய பர்பிள் டீமன் ஆகிக்கும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. அவனால் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியுதுங்க. ஒரு மிகப்பெரிய மலை இருக்குது. அந்த மலையோட உச்சியில் என்ன இருக்குது அப்படிங்கிறது இவனால் பார்க்க முடியுது. அதான் அவங்க அப்பா கேட்குறாரு, டேய் அந்த மலை மேலே இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியாதாடா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கேட்குறாரு, அதெல்லாம் சரி உன் கண்ணை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்கே, அது என்ன ஒளிவட்டம் அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு அந்த கண்ணை பற்றிலாம் தெரியாதுல்ல, அதெல்லாம் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதுக்கப்புறமா இது என்ன சொல்கிறான்னா, இது வந்து பர்பிள் காட் லைட் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேடா, ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. இப்போ மறுபடியும் அவன் என்ன பண்ணுறான்னா உட்காந்து அந்த ஒரு பர்பிள் காட் லைட் அப்படிங்கிறதான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு அவன் கண்ணில் இருந்து சூப்பர்மேன் மாதிரி லேசர்லாம் வருமா, அது போயிட்டு அங்கே இருக்க பாறையை தகர்த்துடுச்சுங்க. இந்த ஒரு அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சோல் பவரை பேஸ்ட் பண்ணி கிடையாது, அவனுடைய ஸ்பிரிட் பவரை பேஸ் பண்ணியிருக்கு. பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு அட்டாக்காக இருக்குது. இருந்தாலும் ஸ்பிரிட் அட்டாக் இப்போ தானே ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறான், கொஞ்சம் டயர்ட் ஆகுது. இவன் பண்ணுற சேட்டை எல்லாத்தையும் அவங்க அப்பா வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அந்த மனுஷனுக்கு என்னன்னா, இவன் உடம்புல இருக்க அந்த ஸ்பிரிட் பவர் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட அந்த கிரேட் சோல் அண்ட் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதாவது இவங்க அப்பாவுக்கு ஈக்குவலாக இருக்குது அவனோட ஸ்பிரிட் பவருமே. இப்போ இன்னொரு சைடில் நம்மளுடைய ஆஸ்காரை காட்டுறாங்க. பயபுள்ள மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் வெளியில் போகும்போது இவ வந்து தடுக்கிறா. ராங். அவன் என்ன கேட்குறா, நீ வந்து போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் என்ன சொல்கிறான், இங்கே நான் வந்ததுக்கு காரணமே நீ தான், உன் கூட ஒன்றா இருக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எதுக்காக இங்கே இருக்கணும், நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, அப்படிலாம் இல்லை, ஆக்சுவலாக நானுமே வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ தான் முதல் முறையாக வாயை திறந்தே சொல்கிறா. இவனுக்கு ஷாக் தாங்கலை. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேட்குறான். அவன் என்ன சொல்கிறானா, ஆக்சுவலாக வந்து முதல்ல எனக்குமே உன்னை சுத்தமாக பிடிக்கல தான், ஆனால் அதுக்கப்புறமா நீ வந்து நிறைய முறை என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்க. நீயுமே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது எனக்காக பண்ணியிருக்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை வந்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதுதான் லவ்வா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நானுமே வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறா. இப்போ ஆஸ்கர் என்ன கேட்குறான்னா, அப்போ ஏன் நம்ம 2 பேர் ஒன்றா இருக்க முடியாது சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறா, ட்ரைப் ரூல்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறா. அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பிரான்ச்சு, இவங்களுக்கு சுத்தமாக அட்டாக் பவர் அப்படிங்கிறதே கிடையாது. இவங்களை யார் ப்ரொடெக்ட் பண்ணுறது? ஸோ ட்ரைபோட ரூல் என்ன அப்படின்னா, இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க அட்டாக் பிரான்ச்லேருந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரூல். அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு கிடையாது. அவங்க அப்பாவுக்கு ஒரே பொண்ணு, ஃபியூச்சர் சீஃப் வேறு. இவளால் இந்த ரூலை கண்டிப்பாக மாற்றவே முடியாது. இப்போ இவனுக்கு கேள்வி என்னன்னா, அட என்னடா இது, நான் வந்து அட்டாக் பிரான்ச்சில் இல்லை அப்படிங்கிறதுக்காக உன் கூட இருக்க முடியாமல் போச்சான்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். இன்னொரு சைடில் தங்சானுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிச்சுங்க. தரமான ஒரு ட்ரைனிங். அதாவது மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு, இவனோட சோல் பவரை வந்து பிளாக் பண்ணிட்டாரு. பிளாக் பண்ணிவிட்டு இவனுக்கு வேலை என்னென்னா, அங்கே மிகப்பெரிய ஒரு பாறை இருக்குது நீர்வீழ்ச்சியில். அந்த பாறை மேலே நின்று இந்த ஹேமரிங் டெக்னிக் இருக்கும் இல்லையா, அதை வந்து பக்காவாக பண்ணணும். அதாவது நீ எப்போ அங்கே நின்று அந்த 81 ஹேமரிங்ஸையும் கரெக்டாக பண்ணுறியோ அப்போ தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோங்கிறார் அவங்க அப்பா. இவனும் 4 நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனால் அந்த பாறை மேலே ஏறி நிற்கவே முடியல. ஒரு வழியாக அந்த பாறை மேலேயே நிற்க முடியல அப்படிங்கிற காரணத்தை இப்போ தான் கண்டுபிடிக்கிறான். ஏன்னா அந்த தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஒரு சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழுவழுப்பாக இருக்குது. அதே இப்போ தான் பக்கி நோட் பண்ணுது 4 நாள் கழிச்சு. ஒரு வழியாக ஏறி மேலே நின்றுட்டாங்க. நின்னதுக்கப்புறமா அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, ஒரு வழியாக மேலே நின்றுட்டல, இப்போ உன்னோட சோல் பவரை யூஸ் பண்ணு அப்படிங்கிறாரு. இவன் என்ன கேட்குறான், அதான் என்னோட சோல் பவரை சீல் பண்ணிட்டீங்களே, நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். ட்ரை பண்ணிப்பாரு, உனக்கே தெரியும் அப்படிங்கிறாரு. இவனுக்குள்ள ஒரு சேஞ்ச் வரது இவனால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. இப்போ அந்த இடத்துல ஒரு வாட்டர் டிராகன் வந்து நிற்கிதுங்க. நிற்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இப்போ வாட்டர் டிராகன் வர அட்டாக் பண்ணுமா?
இப்போ இங்க ஆஸ்கார காட்டுறாங்க. ஆஸ்கார் என்ன சொல்றான்னா, ஆக்சுவலா இவனுக்குள்ளயுமே அந்த ஒரு ஃபீலிங் இருந்திருக்கு. அதாவது இவங்க பாய் சொல்லிட்டு வந்தாங்கல்ல, இவன் வந்து இதையே யோசிச்சுட்டு இருந்திருக்கான். ஒவ்வொரு முறை சண்டை அப்படிங்கிறது வரும்பொழுதும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கஷ்டப்பட்டு சண்டை போடுறாங்க. ஆனா இவனால எதுவுமே பண்ண முடியாம நின்னுட்டு இருந்திருக்கான் இல்லையா? ஸோ இந்த ஒரு தாட் இவனுக்குள்ள இருந்துட்டு தான் இருந்திருக்கு. இவன் என்ன சொல்றான், நான் வந்து ஃபுட் பிரான்ச்சை சேர்ந்தவன் தான். எனக்கு தெரியும். அதுக்காக என்னால முடியாது அப்படிங்கிற அர்த்தம்லாம் கிடையாது. நீ வந்து எனக்காக வெயிட் பண்ணு. ஒரு 10 வருஷம் எனக்காக வெயிட் பண்ணு. நான் கண்டிப்பா திரும்ப வருவேன். நான் வரல அப்படின்னா நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா நான் மட்டும் சாகாம இருந்தேன்னா கண்டிப்பா நான் ஸ்ட்ராங்கா திரும்ப வருவேன் அப்படிங்கிறான். ஆக்சுவலா ஆஸ்கார் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வரும்பொழுது வேற லெவல்ல சம்பவம் அப்படிங்கிறத பண்ணுவான். அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். இங்க நடக்கிற எல்லாத்தையுமே அந்த மொத்த ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ராங்கோட அப்பா என்ன பண்ணுறாரு, நீ கவலைப்படாதமா, அவன் திரும்ப வந்ததுக்கப்புறம் நீ அவன் கூட ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக அந்த கிராண்ட் பாஸ் 2 பேர் இருப்பாங்கல்ல, நம்ம ஸ்வாட் டோலோ என்ன சொல்கிறாருன்னா, இவன் வந்து தங்சான் அளவுக்கு அறிவாளி கிடையாது. ஆமாம், ஆனாலுமே இவனை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறக்கூடாது அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு இவன் திரும்ப வரும்பொழுது வேற லெவலில் சம்பவம் பண்ண போகிறான் பாரு, சோல் மாஸ்டர் உலகத்தையே ஆட்டி வைக்க போகிறான், அவன் போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் நம்ம தங்சான் பார்த்தீங்கன்னா சிறப்பான ட்ரைனிங் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. மனுஷன் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அவங்க அப்பா சொன்னார் இல்லையா, அந்த 81 ஹேமரிங்ஸ் அதை வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க தரமா. அவங்க அப்பா பார்க்குறாரு, இதை நான் செய்யறதுக்கு 6 மாதம் ஆச்சு, இவன் 3 மாதத்தில் முடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தண்ணியிலேருந்து தூக்குறாரு. தூக்கும்போது சூப்பரா, நீ கிரேட்டாக பண்ண, ஆனால் இன்னும் நீ பெட்டராக பண்ணோம் அப்படிங்கிறாரு. மனுஷன் அதுக்கப்புறம் கொடுத்தாரு பாருங்க ஒரு அதிர்ச்சி. இந்தா இதுக்கு மேலே நீ இந்த ஹேமரை யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கட்டையிலான ஒரு ஹேமரை கொடுக்குறாரு. டேய், இதெல்லாம் நியாயமா? இதுக்கு முன்னாடியாச்சும் பார்த்தீங்கன்னா இரும்பு ஹேமர், இப்போ உட்டன் ஹேமர். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு, இது உடஞ்சிச்சுன்னா இவனே வந்து வேற ஒரு ஹேமர் ரெடி பண்ணிக்கணுமா. இவன் பார்க்குறான், ஆஹா இதை வச்சு என்னத்தை நான் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி போகிறான். ஏன்னா உட் வந்து தண்ணியில் அடித்தா என்ன ஆகும், திரும்பி வெளியில் வந்துடும்ல. அப்போ இதை யூஸ் பண்ணி அவன் 81 ஹேமரிங்ஸ் பண்ணோன்னா எந்த அளவுக்கு பவரை யூஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணணும், இவனால் ஒன்றுமே பண்ண முடியலங்க. அடிக்கிற அடிக்கு ஒவ்வொரு ஹேமராக உடஞ்சிக்கிட்டே இருக்குது. எத்தனை ஹேமரை யூஸ் பண்ணானே தெரியல, கூச்சி வச்சுருக்கான். அதாவது டே அண்ட் நைட் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்குது. அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான், மறுபடியும் ட்ரைனிங் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அதை வந்து மாஸ்டர் பண்ணிட்டான் போல தெரியுது. ஒரு மிகப்பெரிய ஹேமர் கையில் எடுத்து நின்றுட்டு இருக்காங்க. இவனுமே ஒரு பிளாக் கலர் டிராகன் மேலே போகிற மாதிரியே இருக்குது. அந்த ஒரு வாட்டர் டிராகன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ கரெக்டாக இங்கே தான் அந்த ஒரு எபிசோட முடியுது. என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.